ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ நடிகருமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி உத்தரவிட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு விஜய்க்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போயிடலாம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் விஜய் இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்து 2024 தன்னுடைய முதல் கட்சி மாநில மாநாடை தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மக்களை சந்திக்கிறது, இடையில் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூருக்கும் போயிட்டு வந்து மீட் பண்ணி சந்தித்து பேசிட்டு வந்தார். இப்படி விஜய் பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2026 நடக்க போகிற தேர்தலுக்காக 234 தொகுதியிலையும் நடிகர் விஜய் பார்த்திங்கன்னா தேர்தல் சுற்றுப்பயணம் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. இதில் அவருக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சொல்லிட்டு மத்திய உளவு பிரிவு போலீஸாருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை அவங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய்க்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டிருக்கு. சரி, இந்த பாதுகாப்பு எங்கெல்லாம் இருக்கும்? விஜயோட வீட்டுக்கும் இந்த பாதுகாப்பு 24 hours இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே விஜய் எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு படையும் பார்த்திங்கன்னா கூடவே போகும். விஜய்க்கு வழங்கியிருக்கிற இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பில் 8 போலீஸார் பாதுகாப்போட இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 அல்லது 2 தேசிய பாதுகாப்பு படை வீரரும் கூட இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு பிரிவில் ஆயுதம் ஏந்திய காவலர்களும் பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க. விஜய் எங்கே போனாலும் இவங்களும் கூட போயிட்டுருப்பாங்க, ஆயுதம் ஏந்திய காவலர்களும். இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்கன்னா 12 லட்சம் ரூபாய் செலவாகுமா. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு யாருக்கெல்லாம் இப்போது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சல்மான் கானுக்கு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஷாருக் கானுக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கங்கனா ராணாவத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஓகே வோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வோஸ், தேங்க்யூ, டடா, பபாய்.